ஹாய், ஹலோ, வணக்கம், நமஸ்தே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து தி ராயல் சித்ரன் வில்லேஜ் ரெஸ்டாரண்ட் தாங்க. இதோட டைமிங்ஸ் வந்து 4 to 10. ஓகே, ஸோ இங்க வந்து கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் இது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ நீட்டா ரொம்ப பெரிய ஓப்பன் ஸ்பேஸோட தான் இருக்கு. ஸோ இங்க இருக்கிற வேன்ஸ் எல்லாம் வந்து ஸ்கூல் ஆர் யாரோ பிக்னிக் வந்திருக்காங்க. ஸோ என்ட்ரன்ஸ்ல வந்து நம்மளுக்கு வெல்கம் கொடுக்குறாங்க. அந்த டப்பு சவுண்டோட தான் வெல்கம் கொடுக்குறாங்க. இவங்க வந்து நம்ம உள்ள போகும்போது இந்த டப்பு சவுண்டோட தான் வெல்கம் கொடுக்குறாங்க. அண்ட் ரிட்டர்ன் வரும்போது கூட வந்து இந்த டப்பு சவுண்டோட இதே வந்து பாய் சொல்றாங்க. ஸோ இதுதான் நல்லா இருந்தது. அண்ட் ஹைதராபாத்ல ஷில்பாராமம் யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரோட தான் இருக்கும். பட் இது உள்ள கல்ச்சர் எல்லாம் வந்து அந்த ராஜஸ்தான் கல்ச்சர், ஃபுட் அண்ட் எல்லாமே வந்து ராஜஸ்தான் ரிலேட்டடா இருக்கு. பட் இது பார்த்த உடனே எனக்கு வந்து ஷில்பாராமம் தான் ஞாபகம் வந்துச்சு. உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும் போதே வந்து நீட்டா பொட்டு வச்சு அந்த ராஜஸ்தான் கல்ச்சரோட தான் வந்து நம்மள இன்வைட் பண்றாங்க. அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அண்ட் நல்லா இருந்தது. போட்டோக்கு எல்லாம் வந்து அக்செப்ட் பண்றாங்க. என் பையனுக்கு தான் ஏதோ வைக்கிறாங்களே அப்படின்னு அவன் ஃபுல்லா அந்த பொட்டு வச்ச அப்பத்துல இருந்து ரிட்டர்ன் வர வரையிலும் அந்த பொட்டு எல்லாம் தொடக்கிற மைண்ட் செட்லயே இருந்தான். ராஜஸ்தான் கல்ச்சர் வந்து நல்லா இருந்தது. ஸோ இதான் ரிசப்ஷன். அண்ட் இதோட ப்ரைஸஸ் வந்து 350 நான் பார்த்துட்டு இருந்தேன். போகணும்னு சொல்லிட்டு பட் போக முடியல. ஃபைனலாக இப்போ அதோட ப்ரைஸஸ் வந்து ஒரு அடல்ட்டுக்கு வந்து 660. என் பையனுக்கு கூட வந்து அடல்ட் டிக்கெட் தான் வாங்கினாங்க. ஸோ அந்த 660 டிக்கெட்ஸ்க்கு வந்து இதெல்லாம் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி இருக்கும். அண்ட் ஃபுட் பார்த்தோன்னா 275. இந்த 275 தாலிக்கு வந்து அந்த 4 கேம்ஸ் வரும் எக்ஸ்ட்ரா. ஸோ இந்த டிக்கெட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இன்னும் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா கூகுள் ட்ரை பண்ணி பாருங்க. இங்க நான் பார்த்த அந்த மெனு வந்து வீடியோல போட்டிருக்கேன். நீங்க பாஸ் பண்ணிட்டு செக் பண்ணிக்கோங்க, இன்னும் கிளியரா தெரியும். இந்த ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்லயே வந்து நம்மளுக்கு இந்த போட்டிங் பிளேஸ் தான் இது. நாங்க போன அன்னைக்கு வந்து பிக்னிக் ஸ்பாட் மாதிரி இருந்தது. நிறைய பசங்க எல்லாம் வந்திருந்தாங்க, பிக்னிக்காக வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ரஷ்ஷாவே இருந்தது. நல்ல வேலை நாங்க ஸ்பெஷல் தாலி வாங்கியிருந்தோம், அதனால உள்ள போய் உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி இருந்தது. ஃபைனலா ஃபுட்ல எல்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ எக்கச்சக்கமா கியூ இருந்தது. அங்க உள்ள டாட்டாய்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஏரியா வந்து இங்க சம் ஃபங்க்ஷன்ஸ் கூட அலோவ் பண்ணுவாங்களாமா. அந்த பேக்கேஜஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் ஹால் மாதிரி தான் இது. போட்டிங்க்கு ஆப்போசிட்லயே இருக்கு. சம்மர் ஹாலிடேஸ் வரப்போகுது இல்லையா, ஒரு நல்ல ஒரு ஸ்பாட் மாதிரி இருந்தது. எப்பவுமே வந்து விஜிபி பீச், இந்த வாட்டர் வேர்ல்ட் இது மாதிரி கிடையாம ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பிளேஸ் விசிட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க, நல்லதா இருக்கு. நான் சொன்ன இந்த ஏரியா தான் அந்த ஃபங்க்ஷன் ஹால் டைப் தான் இது. ஸோ அங்கேருந்து நம்ம போட்டிங்ல இருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னா போட்டிங் கியூ பார்த்தீங்களா, தெரியுதா இல்ல கட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். இங்க உள்ள போன உடனே வந்து ஷில்பாராமம் பிளேஸ் மாதிரி இருக்கு. பையனுக்கு அந்த பொட்டு தான் வந்து எவ்வளவு சீக்கிரமா அதை தொடச்சிடலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த பிளேஸ் தான் அந்த ஹைதராபாத் ஷில்பாராமம் மாதிரி இருக்கும் இந்த பர்டிகுலர் பிளேஸ். நம்மளுக்கு இதுல வந்து ஒரு 3-4 ஸ்நாக்ஸ் வந்து அந்த டிக்கெட்லயே வந்துடும்.
இவங்க எல்லாம் வாசிக்கணும். இவங்க அதுக்கப்புறமா வாசிச்சுட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு, ஒரு 7 o'clock அந்த டைம்ல. இந்த பொம்மை எல்லாம் பார்த்தா மனுஷன் மாதிரியே இருக்கும். வில்லேஜ் அட்மாஸ்பியர் மாதிரி. எல்லாமே போட்டோஸ் எடுக்கிறது கூட நல்ல ஒரு ஸ்பாட் மாதிரி இருந்தது. அங்க ஒரு குட்டி பானை பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பாட் மேக்கிங் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, ஒரு குட்டி விளக்கு இல்லைன்னா குட்டி பாட் மாதிரி. அங்கேயே அவ்வளோ ரஷ் இருந்தது. பாவம் 4 மணிக்கு நாங்க போயிருந்தாவே வந்து அப்ப ஆரம்பிச்சுட்டு இருந்தாரு. நைட் 8 o'clock 8:30 நாங்க டின்னர் முடிச்சுட்டு வரும்போது கூட அவங்க கியூ இருந்தது. இங்கதான் வந்து அந்த கம்பு வடையும் அந்த சோள தட்டை மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. இது ராஜஸ்தான் ட்ரெடிஷ்னல் ஃபுட். ஆமா, ஒன்னத்துக்கு வந்து வெல்லம் கொடுத்தாங்க, ஒன்னத்துக்கு வந்து காரம் கொடுத்தாங்க. இது வந்து அந்த நம்மளோட டிக்கெட்ல கொடுத்தா ஒரு ஃபுட்டு 3 கொடுத்தாங்க. ஒண்ணு வந்து இது, 2 வந்து சம் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் முன்னாடி போனா இருக்கும், இன்னொன்னு வந்து ஜிலேபி. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் உள்ள போன உடனே பாபா டெம்பிள் இருக்கும். பட் நாங்க போன அன்னைக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்தது. ஸோ அதனால க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேல போயிட்டு இருந்தோம். நல்லா இருந்தது. இந்த ஃப்ரூட் தான் நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல பார்த்திருந்தேன். நம்ம ஃபாரஸ்ட்ல தான் கிடைக்கும் இதெல்லாம், ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி நான் பார்த்திருந்தேன். இங்க அந்த மரம் பார்த்த உடனே வந்து கொஞ்சம் எக்ஸைட் ஆயிட்டேன், டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ரைட் கேமல் ரைட். ரைட்ஸ் எல்லாம் அவ்வளவு சூப்பரா நல்லா கிடையாதுங்க. ஓகே, ஒரு ஃபன் மாதிரி இருந்தது. சும்மா ஒரு 1 minute கூட இல்ல, அப்படியே போயிட்டு அப்படியே பின்னாடி கூட்டிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப லாங் எல்லாம் கிடையாது, 1 minute கூட கிடையாது அப்படின்னா அதை வச்சு நீங்களே பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் பையன் ஏறவே இல்லை. நான் போயிட்டு வந்ததுக்கு அதுக்கப்புறமா தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட போனான். நீ கூட வாடா அப்படின்னு. நான் வந்து எனக்கு பயமா இருக்கு, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டீ அண்ட் சூப் 2மே இருக்கும். இதுதான் ஸ்நாக்ஸ். இங்க என்ன பண்றாங்கன்னா அந்த கோபி பக்கோடா, சுண்டல். பட் அந்த சுண்டல்ல எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாட் மசாலா போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் அண்ட் டீ இல்லைன்னா சூப் 2மே கொடுக்குறாங்க. இருந்தா என்ன வேணுமோ நம்மளே எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் கிடையாது. அந்த 660 rupees டிக்கெட் இருக்கு இல்லையா, அதுல வர காம்ப்ளிமெண்டரி ஃபுட் இதெல்லாம். ஃபர்ஸ்ட் கொடுத்த அந்த ரோட்டி இதெல்லாமே. இங்கேயும் வந்து இந்த பொம்மலாட்டன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் நானும் என் வீட்டுக்காரு சும்மா ஒரு ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். நல்லா இருந்தது. இந்த பேர் கூட வந்து வித்துட்டு இருந்தாங்க இந்த பொம்மையில, குட்டி பொம்மை எல்லாம். ஒரு செட்டு வந்து 350 சொல்லிட்டு இருந்தாங்க. டிக்கெட் வந்து மத்த ரைட்ஸுக்கு தான். இதெல்லாம் வந்து சேல் கூட பண்ணிட்டு இருக்காங்க, பொம்மை சேல் பண்றாங்க. இந்த வெளியே ஃபுட் எல்லாம் வேணும்னா கூட சில ஃபுட் எல்லாம் விற்கிறாங்க. இந்த செட்டு வந்து 2 பொம்மை வந்து 350 rupees. இந்த இடத்துலதான் வந்து மெஹந்தி வச்சுட்டு இருந்தாங்க. பட் அங்கேயும் பார்த்தா நாங்க போன அன்னைக்கு ரொம்ப ரஷ்ஷா இருந்தது. ஸோ நாம மெஹந்தி எல்லாம் வச்சுக்கலாம், நைட் 8:30 வரும்போது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா
அப்ப கூட வந்து அவ்வளோ ரஷ்ஷா இருந்தது. அண்ட் இந்த பேங்கிள்ஸ் வந்து அவங்க ஹேண்ட்மேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி ரெடிமேட் கூட இருந்தது. பட் அவங்களும் வந்து நம்ம என்ன டிசைன் கேட்குறோமோ, என்ன கலர் வேணுமோ அதுவும் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் நான் எதுவும் வாங்கல. அந்த பேங்கிள் ஹேண்ட்மேட் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எல்லாம் வந்து ராஜஸ்தான்ல பண்ணுவாங்க இல்லையா, நம்ம ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ அந்த மாதிரி டைப் எனக்கு கோல்டு பிடிச்சிருக்கு. இப்போ வாய்ஸ் ஒரு மாதிரியா கரகர்னு வருது, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு. இந்த டான்ஸ் கூட ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. நாங்க போனப்போ அந்த 4:30 அந்த இங்க வரும்போது ஒரு 5:30 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல எப்படி ஆடிட்டு இருந்தாங்க. ரிட்டர்ன் வரும்போது ஒரு 8:30க்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ கண்டினியூஸா ஏதோ ஒரு நடந்துட்டே இருந்தது. ஒன்னு பிரேக் விட்டாலும் இன்னொன்னு நடந்துட்டே இருந்தது. நம்மளுக்கு வேணும்னா கூட நம்ம கூட போய் ஆடலாம். அங்கங்க அந்த ராஜஸ்தான் டைப் ஆஃப் பொம்மை. இந்த பொம்மை பார்க்கும்போது தான் எனக்கு ஹைதராபாத் சில்பாராம் ஞாபகம் வந்துச்சு. நல்லா கட்டில் போட்டிருக்காங்க, எல்லா இடத்துலயும் கட்டில் போட்டிருக்காங்க. நம்ம உட்கார்ந்து படைக்கிறதுக்கு எல்லாம் நல்லா இருந்தது. அதுதான் வந்து ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ். பேர் என்ன சொல்லுவாங்க, கிணறு தான். இதெல்லாம் வந்து ஆர்டிபிஷியல் மாதிரி கிணறு மாதிரி வச்சு அந்த லேடிஸ் எல்லாம் தண்ணி பிடிச்சி கீழே செடிக்கு ஊத்துற மாதிரி பொம்மை எல்லாம் வந்து ஆர்டிபிஷியலா வச்சிருந்தாங்க. பட் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலா வந்து ஒரு 3-4 இயர்ஸ் பேக் வந்து நான் வந்து கூகுள்ல சர்ச் பண்ணிட்டே இருப்பேன், சில்பாராமம் இன் சென்னை, சில்பாராமம் இன் சென்னை அப்படின்னு. அந்த டைம்ல எல்லாம் வந்து எனக்கு ராஜஸ்தான் தி ராயல் சித்ரன் மினி ராஜஸ்தான் அப்படின்னு தான் வரும். இதுதான் மினி ஜிலேபி. அந்த ஹாட் ஜிலேபின்னு சொல்றாங்க இல்லையா, இது வந்து காம்ப்ளிமெண்டரி ஃபுட்டு தான் டிக்கெட்டுக்கு. நல்லதாங்க இருந்தது. ரொம்ப வர்ஸ்டா இல்ல ஃபுட் எல்லாம். சில வீடியோஸ்ல எல்லாம் பார்த்தா வந்து ஒரு ஃபுட் ரிவ்யூ ரொம்ப கேவலமா தானே போட்டிருந்தாங்க. எனக்கு என்னமோ அப்படி தெரியல, நல்லதா இருந்தது. சாப்பிடும்போது எனக்கு ஃபேஸஸ் பார்த்தாவே தெரிஞ்சிடும். ஜிலேபி ஆக்சுவலா உண்மையா ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கிறிஸ்பி டெக்ஸ்சரோட ஃப்ரெஷ்ஷா பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படி இருந்தது. குட்டி ஹனுமான் டெம்பிள். கேமல் ரைட்ஸ் எல்லாம் பக்கத்துல வந்துட்டே இருக்கு பாத்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இந்த கேமல் ரைடு நாங்க போடலாம். இதுவும் ஒரு ரைடு. குட்டி ஆஞ்சநேயர். வாஷ்ரூம்ஸ் எல்லாம் இருந்தது. இதான் வந்து பயோஸ்கோப். இவங்க 2 பேர் வந்து நாங்க போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க பார்க்கும்போது அந்த சுத்தர அந்த அக்காவே சிரிச்சுட்டு இருந்தாங்க. எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா பாக்குறாங்க பாருங்க அப்படின்னு. சின்ன ஏஜ்ல எல்லாம் நம்மளுக்கு ஸ்கூல்ல எல்லாம் வந்து கொடுப்பாங்க இல்லையா பயோஸ்கோப், அந்த மாதிரி. ரொம்ப கச்ச நம்ம எக்ஸிபிஷன் எல்லாம் போனா வந்து ரொம்ப கச்சன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ரொம்ப நீட்டா பிளசண்டா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆஸ்ட்ராலஜி இங்க வந்து மணி கொடுத்துதான் நான் கேட்டுக்கிட்டேன் அவங்க கிட்ட என்ன அப்படின்னு. சும்மா ஒரு ஃபன்காக தான். இது அவங்க சொல்றதெல்லாம் நடக்கும்னு எல்லாம் கிடையாது, பட் ஒரு ஃபன்காக நல்லா இருந்தது. பட் கம்ப்ளீட்டா ஹிந்தி தாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த அரைக்குறை ஹிந்தியில அவங்க சொல்றது அரைக்குறையா தான் புரிஞ்சிச்சு. அவங்க கேட்கற கேள்விக்கு நான் சொல்ற பதிலுக்கு கொஞ்சம் என் வீட்டுக்காக தான் கிண்டல் அடிச்சுட்டு இருந்தாரு. எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா கேட்டுட்டு இருக்க பாத்தீங்களா. இங்க வந்து சம் கேம்ஸ் இருக்கு. பட் இந்த கேம்ஸ்க்கு எல்லாம் வந்து நம்ம தனியா பே பண்ணணும். அங்க ஒவ்வொரு கேமுக்கு மேல ரேட் போட்டிருக்காங்க பாத்தீங்களா, 20 அங்க எல்லா இடத்துலயும் நோ டிப்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் அவங்க வந்து டிப்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ நம்ம போகும்போது சேஞ்சோட தான் போனா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஒரு 10 cent 20 சேஞ்ச் எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும். டிப்ஸ் கொடுத்தா வந்து அவங்க நல்லா பண்றாங்க. டிப்ஸ் கொடுக்கலன்னா சும்மா அப்படியே இருப்பாங்க.
ஸோ சேஞ்ச் எடுத்துட்டு போங்க போற ஐடியா இருக்கிறவங்க. இங்கெல்லாம் ஃபோன்பே இருந்தது, இந்த கேம்ஸ் பிளேஸ்ல எல்லாம் ஃபோன்பே இருந்தது. இதுக்கெல்லாம் ஓகே. டிப்ஸ் கொடுக்குற இடத்துல மட்டும் சேஞ்ச் தேவைப்படும். அங்க சைட்ல தான் வந்து பாடி மசாஜ், ஹெட் மசாஜ் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கும் ரஷ்ஷா இருந்தது நாங்க போன டைம்ல. இது பேர் என்னன்னு சொல்லுவாங்க. நாங்க போனப்ப பக்கத்துல ஆள் இல்லை, பட் எதுவும் ட்ரை பண்ணலாமா, அங்க பக்கத்துல பவுடர்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. இங்கெல்லாம் பாத்தீங்களா நம்ம குல்காட். இங்க கிளி ஜோஷம் சொல்றது கூட இருந்தாங்க. ஸோ இந்த பிளேஸ் தான் வந்து அந்த ரோப் இதுக்காக எல்லாம் வச்சிருந்தாங்க போல. இது வந்து பிள்ளையார் கோயில், குட்டி பிள்ளையார் கோயில். பொம்மலாட்டான்னு சொல்லுவாங்க. இது பேர் தமிழ்ல என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல. இது பேர் என்ன, பப்பட் ஷோ. தமிழ்ல என்னன்னு தெரியல. இது நல்லா இருந்தது. ரொம்ப நேரம் இல்லைங்க, ஒரு 2 minutes சேம் அதை ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தாங்க. மேஸ் ஃப்ரீ. உள்ள போனா எப்படி வெளியே வரணும்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். டிப்ஸ் எதுவுமே இருக்காது. இது கொஞ்சம் ஃபன்னா இருக்கும். என் பையன் தான் எங்களை கூட்டிட்டு வந்தான். லைட்டிங்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு பாத்தீங்களா. ஈவினிங் 6 தாண்டிச்சுன்னு நினைக்கிறேன். லைட்டிங்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. லைட்டிங் இருக்கும் போது ஒரு வியூவா இருக்கு, லைட்டிங் இல்லாதப்போ ஒரு வியூவா இருக்கு. அங்கங்கே சுத்திட்டு இருந்தோம். உண்மையாவே நல்லா இருந்ததுங்க. ரொம்ப அந்த டிக்கெட் பிரைஸ் வந்து வர்த்துதான், ரொம்ப மோசமா இல்ல. ஃபுட் பிரைஸ் கூட வர்த்துதான். 275 அப்படின்னா வந்து நம்ம வெளியே நார்த் இந்தியன் மீல்ஸ் வாங்கினாவே வந்து 275 வாங்குறாங்க ஹோட்டல்ஸ்ல. அதுவும் ஒரு லிமிட்டட், ஒரு கம்மியான குவான்டிட்டிஸ்ல கொடுக்குறாங்க. இங்க அன்லிமிட்டட் 275 நார்த் இந்தியன் ஃபுட்னா இங்க வெரைட்டிஸ் ஜாஸ்தியா இருந்தது. ஸோ எனக்கு என்னமோ இந்த பிரைஸ் வர்த்ததான் தோணுச்சு. வெளியே வந்துட்டோம். அங்க ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ் இருக்கு வாடா அப்படின்னு சொன்னா இவன் இந்த பக்கம் காமிச்சிட்டு இருந்தான். இது அங்க ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ் இருக்கு. ஒரு பெரிய டைஸ் மாதிரி இருந்தது. பட் ஆனா இதெல்லாம் பண்றதுக்கு டைம் பத்த மாட்டேங்குது. ஆக்சுவலா மெயின் டைம் தான் பத்தாது. நிறைய இருந்தது, நம்ம அதெல்லாம் சுத்தி பாக்குறதுக்கே டைம் கரெக்டா இருக்கு. அது பாத்தீங்களா, பட்டு தொடச்சிட்டேன். இதுதான் நான் சொன்னேன், வீடியோ கரெக்டா கேமரா வச்சுட்டா டக்கு டக்குன்னு தொடச்சிட்டான் அவன் வீடியோலாம். இது செகண்ட் ரைட். நாங்க போனது 2 ரைட் தான் போனோம். இதுவும் பிளஸ் இந்த கேமல் ரைட் மட்டும்தான் போனோம். ஹார்ஸ் ரைடு, இன்னொரு பெரிய கேமல் கார்ட், இதெல்லாம் நாங்க போலாம். லைட்டிங் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்குங்க. அப்புறம் வந்து நம்ம ஸ்டார்டிங்ல வந்தோம் இல்லையா வில்லேஜ். சரி இப்பயாவது என் பையன் வந்து பாட் பண்ண பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருந்தேன். சரி போய் பார்த்தா அப்பவும் கியூ, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி போட்டிங் டைம் முடிஞ்சிடும், போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங் கூட்டிட்டு வந்துட்டோம்.
அப்போ கூட ரஷ்யா தான் இருந்தது. நானும் என் பையனும் மட்டும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டோம். மேல மூன் பாத்தீங்களா? லைட்டிங் போட்டாச்சு. லைட்டிங் இப்ப அது க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ரைடு போட்டிங்க. அந்த ரோட்டி நைட் பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்லா நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம்ல அந்த பிளேஸ். அது லைட்டிங் போட்டதுக்கு அப்புறம் சும்மா ஒரு குட்டி வியூ மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். அகைன் வீடியோ கொஞ்சம் லெங்க்தியா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஒரு ஐடியாக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மேக்ஸிமம் அப்படியே வச்சிருக்கேன். இத்தனைக்கும் நான் நிறைய டிலீட் பண்ணிட்டேன் எடிட்டிங்லாம். பட் இதுக்கும் மேல டிலீட் பண்ணா வந்து வீடியோல வந்து கிளியரா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கம்ப்ளீட்டா போட்டுட்டு இருக்கேன். ஃபுட் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பண்ணுவேன். அந்த ஃபுட் டிக்கெட் செப்பரேட்டா வாங்கிட்டோம் இல்லையா, 275 அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 275 டிக்கெட்ல என்னென்ன ஃபுட் இருக்கு, என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோல வந்து நான் கம்ப்ளீட்டா வித் மெனு அண்ட் டீட்டெயில்ஸோட தான் நான் அதை பண்றேன். இதுலயே போட்டேன்னா அது கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது. ஸோ அதனால இது ஜஸ்ட் நம்ம அந்த 660 டிக்கெட்கான வர்த்தான திங்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோல காமிச்சிட்டு இருக்கேன். ஃபுட் வந்து நெக்ஸ்ட் வீடியோல நான் ஃபுல் டீட்டெயில்ஸோட போஸ்ட் பண்றேன். லைட்டிங் போட்டதுக்கு அப்புறம் அழகா இருக்குல்ல, பாத்தீங்களா? எல்லாமே வந்து க்ளோஸ் ஆச்சு. இது வந்து நாங்க சாப்பிட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் எடுத்துட்டு இருக்கேன். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. இது டின்னர் முடிச்சுட்டு தான் நைட் வியூக்காக ஒரு சின்ன கிளிப் எடுத்துட்டேன் நான். ஆஃப்டர் டின்னர் இப்ப நாங்க ஃபைனலா அந்த பாட் மேக்கிங்காக தான் போயிட்டு இருக்கோம். பாட் மேக் பண்ணிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஆஃப்டர் டின்னர் லைட்டிங் கூட எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போவும் வந்து சில அங்கங்க டான்ஸ் அந்த மாதிரி ஷோஸ் எல்லாம் இருந்தது, மெஹந்தி இருந்தது. நைட் வியூ பாத்தீங்களா? இதுதான் வந்து அந்த ஃபங்க்ஷன் ஹால் மாதிரின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதான் நைட் வியூ. நீங்க போற மாதிரி இருந்தா 4 o'clock போங்க. ஏன்னா ஒரு 8:30 பாத்தீங்களா, எதுவுமே இல்ல, கம்ப்ளீட் க்ளோஸ். நாங்க பண்ண இன்னொரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா 6:45 டின்னர் டைம் டிக்கெட் எடுத்திருக்கோம். 3 times இருக்கு. 6:45, 7:30, some 8 மேல இருக்கு. ஓகே, பட் நாங்க 7:30னா ரொம்ப லேட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு 6:40 எடுத்துட்டோம். நாங்க 6:45க்கு போயிட்டு டின்னர் முடிச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்தா நிறைய க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 7:30 கரெக்டான ஒரு டின்னர் டைம் நினைக்கிறேன். 7:30க்குள்ள இந்த கேம்ஸ் எல்லாம் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா சாப்பிட்டுட்டு டைரக்டா வீட்டுக்கு வந்துடலாம். டின்னர் ஒரு 6:45னா 7:30 ஆகும். ஸோ 7:30க்கு வெளியே வந்து பார்த்தா மேக்சிமம் எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த டான்ஸ் ஷோஸ், இந்த ஹெட் மசாஜ், இது மட்டும்தான் இருந்தது. இவர் தாங்க அப்போ 4 மணிக்கு ஆரம்பிச்சுட்டாரு. 4 மணிக்கு கூட கியூ இருந்தது. ஆக்சுவலா அந்த பிக்னிக் எல்லாம் வந்து 10 o'clock வந்துட்டாங்களாமா. அவங்களோட டைமிங்ஸ் டிஃப்ரெண்ட் போலாம். அங்க பக்கத்துல சொல்லிட்டு இருந்தாங்க நாங்க 10 o'clock வந்தோம் அப்படின்னு. ஸோ பிக்னிக் டைமிங்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ் இருக்குமான்னு தெரியல. நாங்க நார்மல் டைமிங்ல தான் போனோம். இது பேக்கேஜ் எல்லாம் கிடையாது, ஜெனரல் டிக்கெட் வாங்கிட்டு தான் போனோம். இது நாங்க போனப்ப 4 மணி 4 to 8:30 வரையிலும் 8 to 8:15 இருக்கும். அப்ப வரையிலும் கண்டினியூஸா அவர் பண்ணிக்கிட்டே இருந்தார். எவ்வளவு அழகா பண்றாரு பாத்தீங்களா போட்டேல. ஃபைனல் அவுட்புட். ஸோ மொத்தத்துல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் சில பேர் பண்றாங்க. பிடிச்சிருந்தா பாருங்க, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க. நானே வந்து ஒரு ஐடியாக்காக தான் இப்பதான் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். பிடிச்சா பாருங்க, பிடிக்கலன்னா வந்து ஸ்கிப் பண்ணிட்டு வேற உங்களுக்கு பிடிச்சது பார்த்துக்கோங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ மொத்தத்துல ஃபைனலா வந்து ஈவினிங் வரும்போது ஒரு லைட்டிங் வியூ எப்படி இருக்கு பாத்தீங்களா? நம்ம வெளியே வரும்போது கூட பாய் சொல்றாங்க டப்பு வச்சுக்கிட்டு. ஓகே.
மொத்தத்துல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.